அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியே, உங்களோட உம்மத்தோட அனைத்து பாவங்கள், நன்மைகள்லாம் தான் மலக்குமார் தான் எழுதுறாங்க. நாங்க தான் எழுதுறோம். ஆனா அவங்களோட கண்ணீரை மட்டும் எங்களால எழுத முடியல. அத மட்டும் எங்களால பதிவு செய்ய முடியல அப்படின்னு கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு, ஏன் கண்ணீரை நீங்க பதிவு செய்யாம இருக்கிறீங்க? இல்ல, அந்த ரொம்ப பெரிய இபாதத் அது. அதான் எங்களால எழுத முடியல. அது அல்லாஹ்வுக்கே தான் பொருந்தும் அந்த இபாதத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் என்ன அது? ஏன்னா அவங்களோட ஒரு சொட்டு ஒரு ஒரு ஈயோட ரெக்கைக்கு சமமான ஒரு சின்ன கண்ணீர் அவங்க கண்ணில் கசந்தாலும் பத்திட்டு இருக்கும் அந்த நரகத்தோட நெருப்போட கடலே வந்து அணைச்சிருமா. மாஷா அல்லாஹ். அவ்வளோ அந்த கண்ணீருக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அந்த அவ்வளோ பவர் இருக்குது அந்த கண்ணீருக்கு. அல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு சொட்டு கசந்தாலும் அது அவ்வளோ பெரிய இபாதத். இது யாருக்குமே தெரியல. அதுக்காக தான் வந்து தஹஜ்ஜுத்ல இருந்து அழுது அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். முதல்ல அழுகணும். அல்லாஹ் வந்து அழுகிறது ஒரு நியாமத் கொடுத்துருக்கான். மற்றவங்களுக்காக அழுகிறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக அழுகிறது ஒரு நியாமத்து. அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதை வந்து முயற்சி செய்யுங்க. நானும் முயற்சி செய்கிறேன்.